ரொம்பவே சின்ன வயசுல இறந்து போன சினிமா பிரபலங்களோட அதிர்ச்சியான மரணங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபேட்டா ஃபேட் ஜெயலட்சுமி. கே பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான அவள ஒரு தொடர்கதை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் இந்த ஃபேட்டா ஃபேட் ஜெயலட்சுமி. ஃபேட்டா ஃபேட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சீக்கிரமாக வருவது. கிட்டத்தட்ட 66 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு குறுகிய காலத்திலேயே நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு நீங்காத இடத்த இவங்க பிடிச்சாங்க. அவள் ஒரு தொடர்கதை, 6லிருந்து 60 வரை, முள்ளும் மலரும், இந்த மாதிரி எக்கச்சக்க படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க நடிச்ச முக்காவாசி படமும் முன்னணி நடிகர்கள் கூட தான். அப்படி கெரியரோட பீக்ல இருக்கும்போதே திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களோட இழப்பு அன்னைக்கு தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய பேரிடியா இருந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்ய பாரதி. 90s கிட்ஸ் கண்டிப்பா இந்த ஹீரோயினை மறந்திருக்கவே மாட்டேங்க. நிலா பெண்ணே அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. நம்ம தமிழ்ல நடிச்சது என்னவோ ஒரு படம் தான். ஆனா பாலிவுட்லயும் தெலுங்குலயும் ஒரு முன்னணி நடிகையா இருந்திருக்காங்க. முக்கியமா பாலிவுட்ல வெறும் 3 வருஷத்துல 26 படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த டைம்ல இவங்களோட அழகுல மயங்காத ஆட்களே கிடையாது. எக்கச்சக்க பேர் திவ்ய பாரதி இருந்தா மட்டும்தான் நான் படத்துல கமிட் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்த நடிகை இவங்க. பாலிவுட்ல இந்த அளவுக்கு முன்னணி நடிகையா இருந்துமே இவங்களோட இறப்பு மிகப்பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. 1992ல சஜித் அப்படின்றவரை இவங்க அபிஷியலா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கை போகவே இல்லை. வெறும் ஒரு வருஷத்திலேயே, அதாவது 1993லயே இவங்க தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. பிரிஞ்சு வந்த அதே வருஷத்துல இவங்க மும்பையில தன்னோட வீட்டு பால்கனியில இருந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது தற்கொலையா இல்ல கொலையான்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்த்தி அகர்வால். இந்த ஹீரோயினை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெலுங்கு சினிமாவுல எக்கச்சக்க முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பம்பர கண்ணாலை படம் ஞாபகம் இருக்கா? அந்த படத்துல பூஜா அப்படின்ற கேரக்டர்ல இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. சினிமாவுல ஒரு பக்கம் கொடிகட்டி பறந்தாச்சு. தன்னோட பெர்சனல் லைஃபையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா 2007ஆம் ஆண்டு அவங்களுக்கு உஜ்வால் குமார் அப்படின்றவர் கூட கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கை போகாததுனால 2009ல தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டே பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா அப்போ அவங்களோட மவுஸ் மொத்தமா குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா 2015ல அமெரிக்காவுல இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு திடீர்னு இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்து போகும்போது இவங்களோட வயசு வெறும் 31 தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யாஷோ சாகர். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா இவர் ஒரு கர்நாடகா நடிகர். இவரோட சொந்த ஊர் பெங்களூர். உல்லாசமாய் உற்சாகமாய் அப்படின்ற படத்துல இவர் கமிட் ஆனாரு. இதுதான் இவருக்கு முதல் படம். முதல் படத்திலேயே ஒரு விபத்துல சிக்கி இறந்து போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப சின்ன பையன். இந்த படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததா அவரோட குடும்பத்துல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. இவர் இறந்து போகும்போது இவரோட வயசு வெறும் 27. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரின்னு சொல்றதை விட தேவராஜ்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா விஜயோட வேட்டைக்காரன் படத்துல தேவராஜ் ஐபிஎஸ்ஆ விஜயோட ரோல் மாடலா இவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல உண்மையாவே இவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இவர் தெலுங்கு சினிமாவுல ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர். அங்க ஹீரோவா, வில்லனா, குணச்சித்திர கேரக்டர் அப்படின்னு நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. இவர் தான் டிஸ்கோ சாந்தியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஆனா 2013ல இவர் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போகும்போது இவரோட வயசு 49. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோனல். இவங்க வேற யாரும் இல்ல, சிம்ரனோட தங்கச்சி தான். பார்வை ஒன்றே போதும், பத்ரி, பேசாத கண்ணும் பேசுமே மாதிரியான படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு குறுகிய காலத்திலேயே நல்ல ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இவங்க திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இறந்து போகும்போது இவங்க வயசு என்ன தெரியுமா? வெறும் 21. சென்னையில இவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க இறந்து கிடந்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாருமே இன்னும் 10 வருஷத்துல தமிழ் சினிமாவில் எங்கேயோ போயிருவாங்க இந்த நடிகை அப்படின்லாம் பேசியிருப்போம். ஆனா இவங்களுக்கு இப்படி ஒரு இறப்பா அப்படின்னு யாராலையும் தாங்கிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.